ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு, எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாளாக ஆக இதை துவைச்சி யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே இதோட எலாஸ்டிக் வந்து போயிருங்க. அந்த மாதிரி போயிருச்சுன்னா நமக்கு இதை தூக்கி போடுறதுக்கே மனசு வராது. நம்ம இதை தைக்கணும்னு நினச்சாலும் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது சில பேர் தூக்கி போட்டுருவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது, எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த பேண்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச் இருக்குது பாருங்கள். அதோட வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் நம்ம சின்ன ஹோல் போட்டு எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச்சோட 2 பக்கத்துலேயும் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம அந்த இடது பக்கத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாவாடை நாடாலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அதோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஊக்கை மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஊக்கை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடில் அந்த ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இது போல் விட்டு நம்ம பாவாடைக்கெலாம் நாடா போடுவோம் இல்லையா, அது போல் தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி இன்னொரு பக்கத்தில் நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு பாவாடை நாடா போட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இடுப்பு சைஸுக்கேற்ப நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் தான் ஆகுங்க. டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. இனி உங்கள் வீட்டில் எலாஸ்டிக் போன பேண்ட்டு, ஸ்கர்ட் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பீரோவில் வைக்கிற துணியில் மாதம் முழுவதும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த வித பூச்சும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா அகர்பத்தி. 3 அகர்பத்தி எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன அகர்பத்தி யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த அகர்பத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அகர்பத்தி எடுத்ததுக்கப்புறமா இந்த கவரை நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உடனே நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அதில் இருக்கிற வாசனைலாம் போயிருங்க. அதனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் எடுத்திருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம எடுத்த அந்த 3 அகர்பத்தியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு இடிக்கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இடிக்கல் அல்லது நம்ம வீட்டில் பூரி கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்குள்ளே இருக்கிற குச்சி இருக்குது பாருங்கள், இது நமக்கு தேவையில்லைங்க. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இருந்ததெல்லாம் அழகாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இது வெள்ளை கலர்லேயும் இருக்கும் அல்லது இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்குங்க. நான் இதில் ஒரு 2 நாப்தலின் பால்ஸ் எடுத்துக்க போகிறேங்க. இந்த நாப்தலின் பால்ஸை சில பேர் பீரோவில் துணிக்குள்ளே அப்படியே உருட்டி விடுவோம். அந்த மாதிரி நம்ம போடும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிலாம் வரதான் செய்யுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த வித பூச்சியுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாப்தலின் பால்ஸை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சேர்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அகர்பத்தியை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாங்க.
இந்த மாதிரி இந்த பவுலில் சேர்த்துட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பாலாம் கிடைக்கும் இல்லையா, அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டப்பா இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டம்ளரு அல்லது ஏதாவது ஒரு சின்ன தயிர் டப்பா எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு இல்லையா, கம்ஃபோர்ட்டு தான் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. எசென்சியல் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 4 ட்ராப் போல் சேர்த்துக்கோங்க. 4 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எசென்சியல் ஆயில் இல்லை அப்படின்னா ஜவாது இருக்குது பாருங்கள், அது கூட நம்ம நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கம்ஃபோர்ட் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த டப்பாவோட மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு 7லேருந்து 8 ஓட்டை போல் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து நல்லா அடிக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டப்பாவோட மூடி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்து சின்ன பீஸாக நம்ம வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரும் யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து நெட்சால்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நெட்சால் பழைய நெட்சால் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன ஹோல் இருக்கணும், அது வழியாக தான் நமக்கு வந்து வாசனை வரும். அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போது இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி இந்த மாதிரி டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு ஊக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை வந்து நல்லா வெளியே வருங்க. சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பீரோவில் துணியெலாம் மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்லாபில் ஒரு ஓரத்தில் நீங்கள் வந்து வச்சுருங்க. உங்களுக்கு எதில் ஸ்பேஸ் இருக்கோ நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம நாப்தலின் பால்ஸ் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக குழந்தைங்க கையில் வந்து படாத மாதிரி வைக்கணுங்க. இந்த நாப்தலின் பால்ஸ் வந்து பாய்சன். ஸோ குழந்தைங்க கையில் படாத மாதிரி நீங்கள் ஒளிச்சு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் பீரோக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா பீரோவை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இதோட ஸ்மெல்லுக்கு நமக்கு வந்து எந்த வித பூச்சுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து உள்ள கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக மறுபடியும் ஊற்றி நம்ம வந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது மாதம் முழுக்க எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த எசென்சியல் ஆயில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.